மக்கள் வந்து முடிவு எழுதிட்டாங்க. பட் அதில் 2-3 நாளைக்கு முன்னாலேயே சில எதிர்க்கட்சி தலைவர்கள் திருமாவளவன், வைகோ இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது காட்டி கொடுத்துருச்சு. ஓகே, அவங்களுக்கே வந்து அவங்க எல்லாருமே வந்து பேக் ஃபுட். ஏன்னா அவங்களாம் பழுத்த அரசியல்வாதிகள், Okay. பழுத்த அரசியல்வாதிகள். அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குதுங்கிறது வந்து ஓரளவுக்கு எல்லாருமே சென்ஸ் பண்ணாங்க. பட் இவ்வளோ பெரிய அமைதி புரட்சி நடந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை வந்து என்னை எப்படி எவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட வச்சதோ, தற்குறி அப்படின்னு சொன்னது வந்து என் என் குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷனை வந்து நீயே உட்காந்து காரி துப்புவே அந்த குழந்தைங்கள. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ், அடுத்த ஜெனரேஷன் உனக்கு. இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் நீ சொன்ன தற்குறி அத்தனை பேரும் நாளைக்கு இந்த பழைய மந்திரியெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப இவன் என்னை தற்குறின்னு சொன்னால் ஊசி போட மாட்டேன்ட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தே ஹேவ் டு ஃபேஸ் so many things in their life now. ஒரு ஜென்ரேஷனை வந்து காமராஜர் உன்னை வந்து திட்டலையே. திமுக காட்டு மிராண்டிகள்னு அவர் சொல்லியிருக்கலாமே, ஈஸியா சொன்னாரா? ஒரு பக்குவப்பட்ட லீடர். நீங்கள் வந்து மக்கள் யார் எதிர்த்து வந்தாலும் ஏங்க தனியாக நின்று ஜெயிச்சாங்கங்க புரட்சித் தலைவர் அம்மா. தன்மேல் உள்ள நம்பிக்கை, அந்த வரலாறு திரும்ப எழுதியிருக்கிறார் இவர் விஜய்.